தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. நாராயணியத்தை தொடங்கிய நாராயண பட்டத்திரி இரண்டாவது தசகத்தினுடைய இந்த அழகான ஒரு ஸ்லோகத்துல திரைலோக்கிய மகீய சோபி மகிதம்னு, கிருஷ்ணா நீ உயர்ந்த வஸ்துக்களுக்கெல்லாம் உயர்ந்த வஸ்துன்னு சொன்னவர் அடுத்த வரியில சம்மோகனம் மோகனாத்து, மோகனமான வஸ்துக்கள் என்ன இருக்கோ அதற்கு மோகனத்திற்கு மோகனமாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன கிருஷ்ணன் நீன்னு ஆரம்பிச்சாராம். மோகனம்னா உடனேயே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது வேதமும் சங்கீதமும் நமக்கு வாழ்க்கையில மூச்சாக அமையக்கூடியது. அதுல இத்தனை ராகங்கள்ல கண்ணனை யார் பார்த்தாலுமே மோகனத்துக்கு மோகனமாகத்தான் வர்ணிப்பா. அதனாலதான் நாராயண பட்டத்திரியும் மோகனம் மோகனாத்து ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி வதனம் மதுராபுரி வச்சனம் மதுராபுரி வதனம் மதுராபுரி வச்சனம் மதுசூதனயிக ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. ஊத்துக்காடு கண்ணனை வரவேற்கும் போதே மோகன கிருஷ்ணனாக வரவேற்கிறாராம். அந்த சுவாமியனுடைய பாவத்தை யார் பார்த்தாலுமே மோகனம் மோகனாத்து. ராகங்களுக்குள்ள மயக்கக்கூடிய ராகம் குருவாயூரப்பா மோகனம், நீயும் மயக்கக்கூடியவன். ராகங்களுக்குள்ள ஆலாபனையில எத்தனை நாளி ஆலாபனை பண்ணாலும் அழுக்காத ஒரு உயர்ந்த ராகம், அது போல நீயும் சம்மோகனம் மோகனாத்து. எத்தனை நாளி ஒண்ணு குருவாயூர்ல தரிசனம் பண்ணாலும் அழுக்காம இருக்கக்கூடியவன் நீ. அது மட்டுமா, மனசுக்கு அந்த ராகமும் நிம்மதியை தரும், நீயும் நிம்மதியை தரக்கூடியவன். அப்படிப்பட்ட உத்தமனான நீ அழகான பல திவ்ய தேசங்கள்ல காட்சி அளிக்கும் போது ஊத்துக்காடு வர்ணிக்கிறார். ஜெகன்மோகன கிருஷ்ணனா இருக்க, சம்மோகன கிருஷ்ணனாக இருக்க. ஆமா, நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நாமக்கல் பக்கத்துல மோகனூர்னு ஒரு ஊரே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணன் நமக்கு சம்மோகன கிருஷ்ணனாக அழகாக காட்சி அளிக்கக்கூடிய ரூபமா. அப்ப மயக்கக்கூடிய தன்மையை படைச்சது மோகனம். கிருஷ்ணன் இருக்கிற இடமெல்லாம் மோகன கிருஷ்ணன். அதனாலதான் நாமும் இன்றைய தினம் இந்த சன்னதியில அவனை ஊஞ்சலாடக்கூடிய ஒரு வைபவத்தோட சென்னை வில்லிவாக்கம் பாபா நகரை அடுத்துள்ள SRB நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஆனந்த கிருஷ்ண சுவாமியினுடைய உத்தமமான ஊஞ்சல் சேவையினுடைய தரிசனம். அது மாத்திரமா, இங்க எந்த கண்ணனை மோகனமாக வர்ணித்து அவனுடைய அழகில மயங்கினதாக ருக்மிணி பிராட்டியானவள் தொய் அச்சுதா ஆவிசதி சித்தம் அபத்திரபம்மேன்னு அவரிடத்துல ஈடுபட்டாலோ அந்த ருக்மிணி தாயாருடைய முத்தங்கி சேவை, முத்தே வரும் முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்று அருளக்கூடிய தாயார் உயர்ந்த முத்துக்களை சார்த்திக் கொண்டு இரண்டு திருக்கரங்களிலே தாமரையை ஏந்திக் கொண்டு அவைய வரத கஷ்டத்துடன் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய மூலவருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் வெளியே வந்தோமே ஆனால், ஆகா அழகான ஒரு ஊஞ்சல்ல சத்யபாமா ருக்மிணி சமேதனாக பகவான் கிருஷ்ணன் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய அழகான ஒரு வைபவம். அந்த கிருஷ்ணனுடைய ஒரு திருமேனியை நம்ம பார்த்தோமே ஆனால் உயர்ந்த கிரீடத்தை அணிந்து கொண்டு திருமார்பில் அகலகில்லேன் என்று உரையும் அழகான கஜலட்சுமி பதக்கம், ஆண்டாள் நாச்சியார் கொடுத்த கிளியை இவர் வாங்கி வைத்துக் கொள்ள சிகப்பு வெள்ளைக்கள் பதிக்கப்பட்ட ஒரு அழகான திருவடி அங்கியை சார்த்திக் கொண்டு அருகிலே மற்றொரு ருக்மிணி உற்சவர், அதாவது ருக்மிணி சத்யபாமா சமேதனான ஆனந்த கிருஷ்ணன். அது மட்டுமல்லாமல் ஊஞ்சலில் உற்சவமூர்த்தியான ருக்மிணி தாமரை போன்ற இரண்டு கைகளில் அழகான சிகப்பு வெள்ளைக்கள் பதக்கத்தை சார்த்திக் கொண்டு உயர்ந்த கிரீடத்துடன் திருமார்பிலே நீலக்கல் பதக்கத்துடன் தனக்கே உண்டான அழகான திருமாங்கல்ய சேவையோடு காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஊஞ்சலிலே ஊத்துக்காடு கவியானவர் வர்ணிக்கின்றார். கிருஷ்ணா போகதார்த்த சுலபாம் சுபுஷ்பகந்த கலபாம் கஸ்தூரி திலக மகிமாம் கஸ்தூரி திலக மகிமா மம காந்தனந்த கோபகந்த
ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. எங்களுடைய வாழ்க்கையே கிருஷ்ணா மோகனமான ஒரு ஊஞ்சல் தானே. ஒவ்வொரு தடவையும் நீ வந்துட்டு திரும்பி போகச்சே பலவிதமான மோகங்களை எங்களுக்கு நீ ஞாபகப்படுத்துற. எங்களுடைய அந்த மயக்கம்ன்றது வாழ்க்கையில காலத்தால ஏற்படக்கூடியது. ஒரு காலத்துல எங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்கிறது, மற்றொரு காலத்துல பிடிக்கல. வயசுல ஒரு சின்ன வயசுல பிடிக்கக்கூடிய பொருள் எங்களுக்கு வயசான உடனே அதுல இருக்கக்கூடிய மோகனமானது எங்களுக்கு போயிடுறது. சூழ்நிலையால எங்களுடைய மோகமானது மாறுறது. மனிதர்களுக்குள்ளேயே ஒரு சமயத்துல ஒருத்தரை எங்களுக்கு பிடிக்கிறது, திடீர்னு அவனையே எங்க மனசுக்கு பிடிக்காம போறது. உயர்ந்த வஸ்துக்கள்ல சாதாரணமா இப்ப நம்ம சொல்லணும்னு சொன்ன ஒரு செல்போன் எங்களுக்கு வாங்கச்சே முதல்ல பிடிக்கிறது, அதுல இன்னொரு புது மாடல் வந்தா அது பிடிக்காம போயிடுறது. ஆக இந்த ஊஞ்சல் ஆகிய இந்த ஒரு வாழ்க்கையில மோகனத்துல முன்னாடி வரதும் பின்னாடி நாங்க மறக்கிறதும் இருக்கு. ஆனா கிருஷ்ணா, உன்னை சரணம் அடைஞ்சவாளுக்கு நீ மோகனத்துக்கு மோகனமா இருக்கிறவன். அதனால உன்னிடத்துல ஏற்படக்கூடிய பிடிப்பு, அந்த ஒரு மோகனம் இருக்க, அது எங்க மனசாகிய ஒரு ஊஞ்சல்ல பக்தி ஆகிய அந்த உத்தமமான சங்கிலிகளை நாங்க கட்டி உன்னுடைய தேனே பொழியக்கூடிய அந்த மதுரமான தாமரை திருவடிகளை நாங்க கெட்டியா பிடிச்சுட்டோம்னா, கண்ணனான நீ ஸ்வாகதம் ஸ்வாகதம்னு உன்னை கூப்பிடுற சமயத்துல எங்க மனசாகிய ஊஞ்சல்ல வந்து நீ உட்கார்ந்துடுற. அப்ப எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதட்டமும் எங்களுக்கு ஏற்படுறதில்லை, உத்தமமான ஒரு சாந்தி ஏற்படுறதுன்னு அவர் நிக்க ஆரம்பிச்சவர். அதையே பட்டத்திரை சொல்றார். கிருஷ்ணா, எந்தெந்த இடத்தெல்லாம் உன்னுடைய மோகனம் பிரகாசிக்கிறது? நீருண்ட மேகம், அழகான ஒரு தென்னங்காற்று, குளிர்ச்சியான கடற்கரை சூழ்நிலை, குயில்கள் கூவக்கூடிய ஒரு கானம், பறவைகளுடைய கீச்சு கீச்சு என்று ஆனைச்சாத்தன் கலந்து என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்ன ஒரு சப்தம், ஒரு காற்றிலே அசையக்கூடிய ரோஜா செடியானது பக்கத்திலே இருக்கக்கூடிய ரோஜா பூவை லாவகமாக தொட்டு திரும்பக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் நாங்கள் உன்னுடைய உருவத்திலே கண்ணா நாங்கள் பார்க்கக்கூடிய சம்மோகனம் மோகனாத்து. ஆக மோகனம் என்ற வஸ்து மயங்கி உன்னிடத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு தன்மையை அடையும் போது கிருஷ்ணா, எங்களுக்கு வாழ்க்கையிலே உன்னிடத்தில் ஏற்படக்கூடிய பிடிப்பானது அழிவதே கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த ஒரு பிடிப்பானது ஏற்பட்டதே என்றால் ஒருவராலும் அதை அழிக்க முடியாது. பிரகலாதனான அந்த 7 வயது பாலகனுடைய வாழ்க்கையிலே கர்ப்பத்திலேயே குருவாயூரப்பா உன்னிடத்திலே அவனுக்கு ஏற்பட்ட பிடிப்பை யாராலும் மாற்ற முடியவில்லையே. அவன் தங்களையே சிந்தனை செய்து கொண்டிருந்தானே. அவனுடைய தகப்பனாரான இரண்யகசிபு அவனுக்கு எவ்வளவு ஆபத்துக்களை விளைவித்தாலும் பிரகலாதனுக்கு சம்மோகனம் மோகனாத்து, பிரகலாதனுக்கு சம்மோகனம் மோகனாத்து. உங்களிடத்திலே ஏற்பட்ட அந்த ஒரு மோகமானது அவனை விட்டு கலையவில்லை. துருவசுவாமியும் அவ்வாறே தங்களிடத்திலே ஈடுபட்டிருந்தார். இந்த ஒரு வைபவங்களை எல்லாம் இந்த ஒரு ஊஞ்சல் சேவையிலே ஆனந்த கிருஷ்ணனாக நீ முன்னும் பின்னும் அசைந்து இந்த திருக்கோயிலே எங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு வைபவத்தை நாங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது குருவாயூரப்பா, உன்னுடைய உருவமானது இந்த ஊஞ்சலிலே இனிமை கலை பொழி சுந்தர மதன கடல் வதன கனிவு கடல் உருவாகிய இளமை கலை வடிவ கனிமென்னகனிலவேரிய பனிமாமதி வதன முனிவர் துதி முரளிதர மோகன ரூபம். மோகன அமுதம் என்ற ஒரு தொகுப்புல கண்ணனை நாராயண பட்டத்தையனுடைய அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு ஏற்றது போல அவன் மோகனத்திற்கு மோகனமாக வர்ணிக்கிறார். இதையத்தான் ஆழ்வார் சொன்னார். ஆயனாகி ஆயர்மங்கை வேய தோல் விரும்பினாய் ஆயனின்னை ஆவரல்லர் அம்பரத் தொடிம்பராய் மாயமாய மாய கொள் அடன்றி நீ வகுத்தலும் மாயமாயமாக்கினாய் கண்ணா மாயமாயமாக்கினாய் உன் மாயமுற்று மாயமே. உன்னுடைய அந்த ஒரு மோகனத்தை, அந்த மாயத்தை மோகிக்க கூடிய தன்மையை ஆழ்வார் நான் எதை கொண்டு அளந்து பார்க்கிறது? மற்ற வஸ்துக்கள்லாம் மோகனம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கூட மோகனம் தான், மோகன ராமன் அவரை நாங்க அழைக்கிறோம்.
இதே தியாகராஜர் நன்னு பாலிம்பான்னு சீதா கல்யாணத்திற்கு மோகனமாக அவனை நடந்து வரக்கூடிய காட்சியை அழைச்சார். மற்றவர்கள் திருவெண்காடு என்ற ஒரு கஷேத்திரத்துல இன்னைக்கும் அகோர மூர்த்தியான ஈஸ்வர மூர்த்தி வெளியில புறப்பாடுக்கு வந்தார்னா நாதஸ்வர வித்வான்கள் மோகன ராகத்தை தவிர வேற எதை வாசிச்சாலும் அந்த சுவாமி கேட்க மாட்டார். அதனால அந்த கோயில்ல இன்னைக்கும் வெளியில வந்து சுவாமி உள்ள போற வரைக்கும் வாசிக்கக்கூடிய ஒரே ராகம் மோகனமாக இருந்துருக்கு. அதெல்லாம் அந்தந்த காலத்துல வரும். ஆனா குருவாயூரப்பா, நீ மோகனம் மாத்திரம் இல்ல, சம்மோகனோ மோகனாத், அந்த மோகனத்திற்கு மோகனமாக மயக்கக்கூடிய அற்புதமான உருவத்தோடு மாதுர்யமாரிதி மதங்க தரங்க பங்கி ஸ்ருங்கார சங்கலித சீதகிச்சோர வேஷம் ஆமந்தகாச லலிதானன சந்திரபிம்பம் ஆனந்த சம்ப்ளவ மனுப்ளவதம் மனோமேகே. கிருஷ்ண கர்ணாமிர்தத்துல லீலாசுகருடைய அற்புதமான ஒரு வர்ணனையை நம்ம பார்த்தோம்னா, கிருஷ்ணா, ஆனந்தம்னா எங்களுக்கு கிருஷ்ணன், ஆனந்தமானது எங்களுக்கு எப்படி ஏற்படுறது? உன்னுடைய திவ்யமான தரிசனத்துல ஆனந்த சம்ப்ளவ மனுப்ளவதம் மனோமேகே, மோகிக்கும்படியாக செய்யக்கூடிய கண்ணன் பல திருக்கோயில்கள்ல ஆனந்தமாக குடிகொண்டிருப்பவன், நாராயணீயத்திலேயும் சாந்திரானந்த கனஸ்வரூபனாக குருவாயூரில் குடிகொண்டிருப்பவன். என்ன அழகான ஒரு ஒத்துமை! நாம் தரிசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மூர்த்தி, ஊஞ்சல்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய மூர்த்தியும் சரி, இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தியான பகவானுடைய மந்தகாசத்தினுடைய அழகும் சரி, பார்ப்பவர்களை ரமிக்கும்படியாக வைப்பதாக இருப்பதனால்தான் இந்த சுவாமிக்கு ஆனந்த கிருஷ்ணன் என்ற அழகான ஒரு திருநாமமானது ஏற்பட்டதாம். அதனாலதான் இப்படிப்பட்டவர்களுடைய அனுபவங்களை நாராயணியத்துல நமக்கு என்ன அழகுன்னா, இந்த ஸ்லோகம் இருக்க எத்திரைலோக்கிய மகீய சோபி மகிதம்ன்ற ஸ்லோகம் நாராயணீயமாவது ஸ்லோகம் இரேன்றது வியாக்கியானம். 1036 ஸ்லோகத்துல கடைஞ்செடுத்து பலவிதமான பொருள் விஷயங்களை சொல்லக்கூடிய ஸ்லோகம். அதனாலதான் இதை விவரமா நம்ம அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வரிக்கும் நாராயண பட்டத்திரி ஒரு பொருளை சொல்றார். அந்த விதத்துல கண்ணா, உன்னுடைய ஒரு உருவமானது சம்மோகனோ மோகனாத், அதாவது சம்சாரிகளே இந்த ஒரு மோகனத்தை தெரிவிக்க முடியாத உத்தமமான ரூபம். வைராக்கியம் படைத்தவர்கள் கூட உன்னிடத்துல ஈடுபடக்கூடிய அந்த உருவம் உன்னுடைய மோகனத்திற்கும் மோகனம்னு ஆரம்பித்த ஒரு பட்டத்திரி அடுத்த வரிகள்ல பகவானுடைய உத்தமமான ஒரு வைபவத்தை ஒளிக்கு ஒளி, காந்திக்கு காந்தி, மாதுரியத்துக்கு மாதுரியம், ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம்னு வர்ணிக்கக்கூடிய அழக வரக்கூடிய பகுதியில நாம் தொடர்ந்து கேட்கலாம்.